2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். வருகிற பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெறவுள்ளது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னை அன்பகத்தில் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, பெரியசாமி, KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, பெரிய கருப்பன், ராஜகண்ணப்பன், கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், PTR பழனிவேல் தியாகராஜன், சக்கரபாணி மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், தென்மண்டல மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் திமுக இளைஞரணி அதிக வலு சேர்க்கும் என்றும், திமுகவின் கொள்கைகள் மற்றும் அரசின் சாதனைகளை உள்வாங்கி பணியை வலிமையோடு செய்வதே சந்திப்பின் நோக்கம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். கழகத்துடைய கொள்கைகளை, அரசினுடைய சாதனைகளை எல்லாம் உள்வாங்கி கழக பணியை வலிமையோடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த சந்திப்புடைய ஒரே நோக்கம். அந்த திருவண்ணாமலை சந்திப்பை விட மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்முடைய விருதுநகர் சந்திப்பு நடத்தி காட்ட வேண்டும். நம்முடைய தெற்கு மண்டல இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பினுடைய வெற்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்க வேண்டும். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். வருகிற பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெறவுள்ளது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னை அன்பகத்தில் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, பெரியசாமி, KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, பெரிய கருப்பன், ராஜகண்ணப்பன், கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், PTR பழனிவேல் தியாகராஜன், சக்கரபாணி மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், தென்மண்டல மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் திமுக இளைஞரணி அதிக வலு சேர்க்கும் என்றும், திமுகவின் கொள்கைகள் மற்றும் அரசின் சாதனைகளை உள்வாங்கி பணியை வலிமையோடு செய்வதே சந்திப்பின் நோக்கம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். கழகத்துடைய கொள்கைகளை, அரசினுடைய சாதனைகளை எல்லாம் உள்வாங்கி கழக பணியை வலிமையோடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த சந்திப்புடைய ஒரே நோக்கம். அந்த திருவண்ணாமலை சந்திப்பை விட மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்முடைய விருதுநகர் சந்திப்பு நடத்தி காட்ட வேண்டும். நம்முடைய தெற்கு மண்டல இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பினுடைய வெற்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்க வேண்டும். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு.